ரொம்ப பசின்னு ஏதாச்சும் சாப்பிட்லான்னு போனேன். பார்த்தா தெரியுதுனா மளிகை கடை சரி மளிகை கடைக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு பார்த்து நம்ம கண்ணுக்கு படுறதுலாம் வெறும் சாஸ் தான். மேகி சாஸ் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு அது கூட மேகி செஞ்சலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மேகி எடுத்தாச்சு. சரி மேகிக்கு நம்ம காய்கறி வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காய்கறி கடைக்கு போய் என்னெல்லாம் காய்கறின்னு பார்த்தா ஃப்ரெண்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதினா வச்சுருந்தாங்க. அது கூட கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விரித்து வச்சாச்சு. ஸோ 2 கேரட்டு, ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணின்னு எல்லாத்தையும் பொடிசு பொடிசாக நறுக்கிட்டு ஒரு கடாயை ஏற்றாச்சு. கடாயை எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ண எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். எல்லா காய்கறியும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன் நான். அப்புறம் மேகி பாக்கெட் எங்கடான்னு பார்த்தேன். மேகி பாக்கெட் பக்கத்தில் இருந்துச்சு. சரி மேகி பாக்கெட்டை பிரித்து அதில் மேகி மசாலா எல்லாமே இருந்துச்சு. மேகி மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நிறையா தண்ணி எடுத்து தண்ணியை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் மேகி ஒவ்வொன்றாத்தையும் வச்சு நல்லா 4-3 பரட்டுன்னு பரட்டினேன். மேகி நல்லா வெந்துச்சு. இப்போ பாருங்கள் சுட சூப்பர் மேகி ரெடி ஆச்சு. நல்லா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேகி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.